ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டே 2 கொடைக்கானல் ட்ரிப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு செகண்ட் டே மார்னிங் 8:30 to 9:30 இதுக்குள்ளே நம்மளை வந்துட்டு அந்த டெம்போ ட்ராவலர் வந்துட்டு பிக் பண்ண வந்துடுவாங்க. பட் நாங்கள் போனது வந்து ரொம்ப பீக் டேஸ். 1 hour என் ரூமில் இருந்துட்டு மெயின் கொடைக்கானல் அந்த ஜங்ஷன் போகிறதுக்கு 1 hour ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. எங்களை கூப்பிடவே ஒரு 15 minutes லேட் ஆச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு மாஸ்க் இருந்துச்சு, அதை போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துருந்தோம். நமக்கு போகிற வழியில் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரி காமிப்பாங்க, சரிங்களா? இது வந்து ஓல்டஸ்ட் சோலார் அப்சர்வேட்ரி 1899 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 2343 meters ஹை ஆல்டிடியூடில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த கைடு எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் -1 degree வரைக்கும் போகும். ஸோ இங்கே சில சமயம் அவங்க வந்துட்டு ஸ்னோ பார்ப்பாங்க, ஓகேவா? இந்த ஒரு இடத்துல கொடைக்கானலில் ஸ்னோ பார்த்துருக்காங்க. இந்த அப்சர்வேட்ரி சன்ஸ்பாட்ஸ், சோலார் ஃப்ளேஸ் அண்ட் சோலார் கொரோனா இது எல்லாமே பற்றி படிக்கிறதுக்கு ஒரு லாங் டேர்ம் அப்சர்வேஷனல் சென்டராக இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு விசிட்டர்ஸும் அலவுடு தான். அவங்களோட என்ன சொல்கிறது, நாங்கள் போகல, பட் விசிட்டர்ஸ் அலவுடுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இது வந்து லிஸ்ட்டில் கிடையாது, பட் போகிற வழியில் காமிச்சிருந்தாங்க. நம்மளோட செகண்ட் டே ட்ரிப் ஃபுல்லாக வந்துட்டு ஜங்கிள் ட்ரக்கிங் தான். இங்கே இருக்க எல்லா பிளேஸ்க்குமே நம்மளை கூப்பிட்டு போவாங்க. பட் போகிற எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஆர் ஃபுட் எதுவுமே வந்து கிடைக்காது. நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை சாப்பிட முடியும். மேக்ஸிமம் எதுவுமே கிடைக்காது. ரொம்ப ரேராக தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களே ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திட்டு லன்ச் எது வேணும்னாலும் வாங்கிக்க சொல்லுவாங்க. நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போன ஸ்பாட் வந்து வட்டக்கல் ஃபால்ஸ். இதை வந்து வட்டக்கனல் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க. அங்கே நிறைய வந்துட்டு அந்த அட்டைப்பூச்சி இருக்கும்னு சொன்னாங்க. நிறைய அட்டைப்பூச்சி இருக்குமா, அது உங்களுக்கே தெரியும். அது காலெல்லாம் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. பட் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ரௌட் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கேப் எடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி உங்களை கூப்பிட்டு வருவாங்க. பட் நீங்கள் இந்த காமனாக இந்த டெம்போ ட்ராவலரில் போனீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டைமில் நீங்கள் வந்துடணும். 10 to 15 minutes தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுனாலும் சரி, எதுனாலும் 15 minutesல பண்ணிவிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு நம்மளை வந்து 500 years ஓல்ட் ட்ரீ, அதை வந்துட்டு பில்லர் ராக் ட்ரீனும் சொல்லுவாங்க, இல்லை ஓல்ட் ட்ரீனும் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஏன்ஷியன் ட்ரீ. ஒரு என்ன சொல்கிறது, அந்த கொடைக்கானலோடைய நேச்சுரல் ஹெரிட்டேஜ் எவ்வளோ ரிச் அப்படின்றத வந்து காமிக்கிறது இந்த ட்ரீ தான். இத்தனை இயர் ஓல்டு, அதோட சைஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ட்ரீயோடைய அந்த ரூட்ஸ் எல்லாம் வெளியில் வருது. எல்லாத்தினாலும் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்காகவே ஆயிடுச்சு. அதனால் யார் வந்தாலும் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளை கூப்பிட்டு போன இடம் வந்துட்டு எக்கோ ராக். இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலி எக்கோ வரும்னு நினைப்பீங்க, ஆனால் வராது. ரொம்ப சத்தமாக பேசணுமா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் நாங்கள் போனப்போ வரலை. அண்ட் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டால்ஃபின் நோஸ் கூப்பிட்டு போயிருந்துருக்கணும். பட் டால்ஃபின் நோஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. மவுண்டன் பியூட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். டால்ஃபின் நோஸ் ஏன் ஸ்கிப் ஆச்சுன்னு தெரியல, மழைனாலையா இல்லை எதுக்குன்னு தெரியல. பட் டிரைவர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டாரு. மவுண்டன் பியூட்டி அந்த மவுண்டன் வியூ காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் இந்த ஒரு ராக் காமிப்பாங்க. இது பாருங்கள், ஒரு அனிமல் ஷேப்பில் இருக்கும். இந்த மவுண்டன் பியூட்டி காமிக்கும்போது நம்ம நல்ல ஒரு ஹை ஆல்டிடியூடில் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி மாதிரி இருக்கும் ஹோல் அந்த வியூவுமே. அவ்வளோ நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலி பார்க்கும்போது. அதுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த கைடே தான் சொல்லுவார்.
என்னென்னா வந்துட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் வெளில வர முடியாது, எவ்வளோ நாள் ஆனாலும் வர முடியாது, அந்த மாதிரி அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, ஜஸ்ட் சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் இந்த ஒரு பிளேஸு, இதை நல்லா பாருங்கள், காற்று வந்து நம்ம சைடு அடிக்கும் சரிங்களா, ஐ மீன் கீழேருந்து மேலே வரும். அதனால் நீங்கள் ஒரு லீஃபோ இல்லை ஹேட்டோ போட்டிங்க அப்படின்னா அது ஜஸ்ட்டு திரும்ப நம்மக்கிட்டே வந்துடும். அதாவது நீங்கள் ஒரு பொருளை தூக்கி போடுறீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், வெயிட் அதிகமாகலாம் போட்டிங்கன்னா போயிடும். கொஞ்சம் வெயிட்லெஸ் திங் தூக்கி போட்டிங்கன்னா அது உங்கள் கைக்கே திரும்ப வரும், இல்லைனா நம்ம பக்கத்தில் வந்து விழுந்துடும். இந்த பிளேஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அப்போது ஆக்சுவலி அந்த ஃப்ரீடம் வர டைம்லாம், அப்போ தான் அந்த மூணார் டு கொடைக்கானல் ரோடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ் பீப்புளில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது சைட் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் ஹேட் வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த ஹேட் ஓகே போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஹேட் திரும்ப அவர்கிட்டே வந்துருச்சு. அதுலேருந்து தான் இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. என்ன கீழே விழுந்தாலும் மேலே வந்துடும் அப்படின்றதுனால இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டவர் வியூ. இதுவுமே நார்மல், நம்ம எல்லா இடத்துக்கும் பார்க்க போகிறோம்ல அந்த மாதிரி ஒரு நார்மல் சைட் சீயிங் தான். எல்லா இடமும் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கிரேட்டான்னு கேட்டிங்கன்னா நேச்சர் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை கொஞ்சம் என்னடா ஒரே மாதிரி இருக்கே எல்லா வியூவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான் ஓகேங்களா. ஸோ டவர் வியூ கிட்ட போய் நல்லா ஃபோட்டோஸும் எடுக்கலாம். நாங்கள் போன கிளைமேட் பாருங்கள், நல்ல வியூ பார்க்கலான்னு போகும்போது இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நம்ம போகிற சைட்டில் பாருங்கள், இது இந்த மரம் முன்னாடி இருந்த மரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சம் வாட்டர் அப்சர்ப்ஷன் ட்ரீ நிறைய இருந்துச்சான், அதெல்லாமே எடுத்துகிட்டு வாட்டர் அதுலேயே இருக்க மாதிரி ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப வாட்டர் குடிக்காமல் இருக்க மாதிரி ட்ரீஸ் மட்டும் நட்டுட்ருக்காங்க. அது ஒரு ரொம்ப இயர்ஸ் ஆகும் போல் அது வளர்ந்து ஒரு நல்ல ஒரு வியூ வரத்துக்கு. ஸோ அதுக்கு டைம் ஆகும். போகிற வழி ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு, பட் நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். என்ன வச்சாலும் எடுத்துடுற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ க்ளோஸ் பண்ணாலும் உள்ளே வரா மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. நம்ம சொன்ன டவர் வியூ இது தான். இது கொஞ்சம் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல், ரொம்ப நேச்சர் லவர்ஸ்க்கு பிடிக்கும் இது. இதை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அனிமல் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க டிரைவரும் கைடும். இது ஒரு அனிமல் ஷேப்பில் இருக்குது, இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், இந்த ஒரு சைட் சீயிங் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்ட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளை வந்து பிரையன் பார்க் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ ரொம்ப மழை வந்துருச்சு. ரொம்ப மழை வந்ததுனால எங்களால் வந்துட்டு அங்கே எதுவும் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்க முடியல. ஒரு 1.5 hours கண்டினியூஸாக மழை இருந்துச்சு. நாங்கள் எங்களோட வேனுக்கு போகிறதுக்கே 1 hour ஆச்சு. அவ்வளோ மழையாக இருந்துச்சு. நார்மலாக இங்கே வரா மாதிரி இல்லை, ரொம்ப அது மேலே பட்டாலே கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை நான் எடுக்கல. பட் அங்கே போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, வைல்ட் லைஃப் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கேயே பார்க் இருக்கும், பக்கத்துலேயே வந்துட்டு லேக் இருக்கும். லேக் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். லேக் ஃபுல்லாக வந்துட்டு ஃபிஷ்ஷு, க்ரொக்கடைல் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் வைல்ட் லைஃப் இருக்குதுன்னு சொன்னாங்க. லேக் ஃபுல்லாகவே ஃபிஷ் இருக்கும்னாங்க. லேக் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த லேக் போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே கால் விடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வர வர வழி ஃபுல்லாக இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் நம்மளை நிறுத்தி நிறுத்தி காமிச்சிக்கிட்டே வந்தாங்க டிரைவர். அதெல்லாமே ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அதுவுமே பாருங்கள். இந்த இடத்துல எங்கேயுமே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல சரிங்களா. ஸோ சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம்தான்.
அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 11 o'clock கிட்ட அவங்க வண்டியை நிறுத்தினா கூட நீங்கள் எதையாச்சும் சாப்பிட்ருங்க இல்லை வாங்கிடுங்க. பட் லன்ச் வந்துட்டு போகிற இடத்துல பார்த்துக்கலான்ட்டு விடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் டே ட்ரிப் ஆர் ட்ரெக்கிங்கில் வந்துட்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு எல்லாமே அந்த ஹில்லுக்கு எல்லாமே நம்ம போவோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாமே காமிக்கிறேன். நான் கொடைக்கானலோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து கொடை லேக் வந்து மிஸ் பண்ணிட்டோன்ட்டு. நம்ம வந்துட்டு கொடை லேக் கிட்டே இறங்கியாச்சு. எங்கே வேணாலும் நம்மளை இறக்கி விடுவாங்க, நம்ம ரூம் கிட்டே கூட இறக்கி விட்டுருவாங்க. நாங்கள் வந்து லேக் பார்க்கலன்னு சொல்லிட்டு லேக் கிட்டே இறங்கிட்டோம். லேக் கிட்டே நாங்கள் போட்டிங் எடுத்தோம். இந்த போட்டிங் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு 200 to 250 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போய் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துருச்சு. ரொம்ப கம்மி தான். பட் என்னென்னா ஒரு 1 hour கிட்டே நாங்கள் வந்து போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் பண்ணதுனால அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. 2 person போகிற போட்டிங்லாம் எடுத்தால் ஃபுல்லாகவே ஒரு 1 hour கிட்ட நீங்கள் போட்டிங் பண்ணிவிட்டு வந்து விட்டால் கூட எதுவுமே அவங்க கேட்கல. பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ஒரு ரோட் மாதிரி இருக்கும், அங்கே ஃபுல்லாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் சைக்கிளிங் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஃபுட் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது, என்ன வேணாலும் இருக்கும். அண்ட் இந்த லேக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னா, ஊட்டியில் ஒரு வயநாடில் அண்டு மற்ற இடத்துல நான் போட்டிங் போயிருக்கேன். பட் இங்கே தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த செக்யூரிட்டி பீப்புள் ஆர் நம்மளை காட் பண்ணுறதுக்கு பீப்புள் எல்லாமே வந்துட்டு ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க. ஸோ நமக்கு அது சேஃப் தான். Day 2 எக்ஸ்பென்சஸ் பார்ப்போம். 100 rupees வந்துட்டு கைடுக்கு கொடுத்தோம். நாங்கள் டெய்லி கைடுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருந்தோம், 100 அவர் சொல்கிறது எல்லாமே அந்தளவுக்கு ஒரு நல்ல கைடு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் என்னமோ பேசுகிறாரு, அதை நம்பலாமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் 100 rupees கொடுத்தோம். அண்ட் இந்த 200 rupees பார்த்திங்கன்னா இன்றைக்கு இப்போது புக்கிங் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் ஆன்லைனில், எவ்வளோ வருதுன்னு பார்க்க 200 இருந்துருந்து. நமக்கு Day 1 பார்த்திங்கன்னா 7665 ஆச்சு. நமக்கு Day 2 வந்துட்டு 300 எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலாக 7965 ஆச்சு. இன்றைக்கு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே எல்லாமே முடிச்சிட்டோம். நாளைக்கு பஸ் சார்ஜஸ் அது இதுன்னு. ஸோ Day 3 வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.